எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் தேவையெல்லாம் தேவதையே. அத்தியாயம் 38. தேவா குளித்து முடித்து உடை மாற்றி மாடிக்கு சென்று பார்க்க அங்கு அவன் தேவதை திண்டில் அமர்ந்து ஏதோ யோசித்தவாறு இருக்க இவன் சிறிது நேரம் அப்படியே நின்று புன்னகையுடன் அவளை ரசிக்க ஆரம்பித்து விட்டான். பிங்க் வண்ண சுடிதாரில் தேவதையாகவே மின்னினாள். குறும்பு மின்னும் குழந்தை முகம் கொண்டவளிடம் கோபமும் வர மறுக்கிறது. இவளை வச்சுக்கிட்டு எப்படி கோவப்பட போறேனோ என்றெண்ணிக்கொண்டே அவள் அருகில் சென்றான். ஆனால் நாளை அவள் கல்லூரியில் நடந்து கொள்ளும் விதம் உண்மையாகவே அவள் மீது கோபத்தை வரவழைத்து அவளை அடிக்கும் அளவிற்கு செல்வான் என்பதை எதிர்பார்க்கவில்லை. அவள் அருகில் சென்றவன், மேடம் பலத்த யோசனையில இருக்கீங்க போல என கேட்டதும் தர்ஷி அவன் முகம் பார்த்தவள், ஆமாண்டா தேவா, எங்க அப்பா காலையில ஒரு விஷயம் சொன்னாரு, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, என்ன சொன்னாரு உங்க அப்பா? சிறிது நக்கலுடன் கேட்க, எனக்கு வரப்போறவன் பாவமாமே. கரெக்ட் தானம்மா? டேய், ஏன்னா அப்படி சொல்ற? ஆமா, உன்னை கட்டிக்க போறவன நினைச்சா இப்பவே பாவமா இருக்கு. என்ன பாடுபட போறானோ என கிண்டல் அடிக்க அவள் செல்லமாக முறைத்து வைத்தாள். மேடம், இந்த டவுட்டை கேட்கதான் இவ்ளோ சீக்கிரமா வந்தீங்களோ? குறும்பு மின்ன கேட்டு வைத்தான். அது வந்து குரலை செருமிக் கொண்டாள். இதழ்கள் நடுங்க, கண்ணம் இரண்டும் சிவந்து போனது. எப்படி சொல்வேன்? அவன் கண்களை பார்த்தாலே பேச்சே வரமாட்டுது. தேவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விழி உருட்டியவள் அது வந்து பயத்தில் எச்சில் விழுங்கினாள். அவள் படும் அவஸ்தையை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். நீ எதுவும் சொல்ல வேணாம், இந்தா நீ கேட்ட நோட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு என்றதும் தர்ஷினி முகம் வாடி போனது. தேவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா, எதுக்கு இப்படி அவாய்ட் பண்ற? கடுப்பாக இருந்தது அவளுக்கு. எங்கே, நாளைக்கே உலகம் அழிந்துவிடும், இன்றே சொல்ல வேண்டும் என்பது போல் கிடந்து தவித்தாள். ப்ளீஸ்டா, கொஞ்சம் கேளு. சரி சொல்லு, என்ன விஷயம்? அது நான் உனக்கு யாருடா? என்ன? நான் உனக்கு யாருன்னு கேட்டேன். இது ஒரு கேள்வியா? நீயும் ஜெயும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு என்றான் எதுவும் தெரியாதது போல். அப்படிதானே, ஆனா எனக்கு மட்டும் அப்படி தோண மாட்டுதுடா. நீ இது வரைக்கும் என் பக்கத்துல தானே இருந்திருக்க. நான் உன்னை பெருசாவே நினைச்சதில்ல. ஆனா நீ இல்லாத இந்த கொஞ்ச நாள் எனக்குள்ள நிறைய மாற்றம்டா. அத அத உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? பரிதவித்தாள் பாவை. அவள் படும் அவஸ்தையை கண்டவனுக்கு உள்ளுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. கை கட்டி அவளை ஆழ்ந்து பார்த்தபடி முகத்தில் எவ்வித சலனமும் காட்டாமல் நின்றிருந்தான். தேவா, உன்னை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. என் கண்ணுக்கு வர வர நீ ரொம்ப அழகா தெரியுற. இதெல்லாம் எதுக்குன்னு உனக்கு புரியுதாடா? நோ என்பது போல தோலை குலுக்கி சொல்ல தர்ஷிக்கு புஷ் என ஆனது. மரம் மண்டைக்கு எப்படி புரிய வைப்பேன் என்றவள் திடீரென மின்னல் வெட்ட யோசனையுடன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன் மேல விழுந்தல்ல, அப்போ என் கண்ணுல உனக்கு ஏதாச்சும் ஃபீல் தெரிஞ்சுதா? இங்க பாரு, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுடி, எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கிற? சரி தேவா, நான் சொல்ல போற விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல, பட் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. தேவா சிரித்தவன், எங்கேயும் போக மாட்டேன்டி வண்டு, உன்னை விட்டு நான் எங்க போறது என்றெண்ணி அவள் கையில் சத்தியம் செய்யவும் தான் அவளுக்கு நிம்மதியாய் இருந்தது. டேய் தேவா, நான் உன்னை லவ் பண்றேன்டா, திக்கி திணறி கூறியவள் வேகமாக வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள். தேவாவிற்குத்தான் என்ன செய்வதென தெரியவில்லை. சந்தோஷத்தில் அப்படியே அவளை இறுக்கி கட்டி அணைத்து நீ எனக்கானவள் என்ற முத்திரையை பதிக்க ஆசைப்பட்டான். அது உடனே நடக்காதே. அவள் செய்த தவறை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அமைதியாக நின்றிருந்தான். அவனிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே மெதுவாக திரும்பி அவனை பார்க்க அவன் அங்கிருக்கும் புத்தகங்களில் ஒன்றை எடுத்து புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து அவளுக்கு கண்கள் கலங்கி, தேவா, நான் சொன்னது காதுல விழுந்துச்சாடா என கேட்க,
என மட்டும் பதிலளித்தான். என்னாச்சுடா உனக்கு? பிடிக்கலையா? மெலிதான குரலில் கேட்க, இல்ல, எனக்கு புரியலடி. இதத்தானடி 2 மாசத்துக்கு முன்னாடி வசிக்கிட்டையும் சொன்ன. இப்ப என்கிட்டயும் வந்து என்ன லவ் பண்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தர்ஷிக்கு கண்கள் இருட்டி மயக்கம் வராத குறைதான். கண்கள் சிவந்து நீர் தழும்ப அவனை அடிபட்ட பார்வை பார்த்தாள். தேவா பெரிதாக சட்டை செய்யவில்லை. டேய், சாரிடா. நானே அதை பத்தி உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ச்சே என தலையில் அடித்து கொண்டவள். எப்படி மறந்தேன்னு தெரிலடா. நான் முதல்ல அதைத்தானே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். ச்சே ச்சே, தப்பு செஞ்சிட்டேன்டா. நான் வசிய லவ் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு ஒற்றை புருவம் ஏற்றி கேட்ட தேவாவை மேற்கொண்டு அவளால் பார்க்க முடியவில்லை. தலையை கீழே குனிந்து கொண்டவள், இல்லடா, வசி மேல உள்ள க்ரஷ லவ்னு நினைச்சு அவன்கிட்ட போய் சொல்லி, ச்சே, ஆனா அவனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன்டா தேவா. அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஓ, அப்ப அவனோட வழி உனக்கு புரியல. டேய், அவனும் என்ன லவ் பண்ணலடா. அவ்வளோ ஏன், அவன் என்கிட்ட இது வரைக்கும் ப்ரப்போஸ் கூட பண்ணதில்ல. உனக்கு எப்படி தாண்டி சொல்லி புரிய வைக்க? தலையில் அடித்து கொண்டான் தேவா. கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தவள், என்னடா சந்தேகப்படுறியா? நானும் அவனும் என ஏதோ சொல்ல வருவதற்குள் அவள் வாயில் தன் கை வைத்து மூடியவன் உச்சக்கட்ட கோபத்துடன், போதுண்டி, இதுக்கு மேல எதுவும் பேசாத. எப்படி உன்னால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது? சி, உன்னை சந்தேகப்பட்டா நான் என் அம்மாவை சந்தேகப்படுறதுக்கு சமண்டி. பல்லை கடித்தான். அவன் கையை நகர்த்தியவள், பின்ன என்னடா உனக்கு பிரச்சனை? உண்மையாகவே அவளுக்கு விளங்கவில்லை. ஏண்டி இப்படி இருக்க? உன் முன் கோபத்தால இல்லாத லவ்வ இருக்குன்னு நினைச்சிட்டு மத்தவங்க மேல உள்ள ஆத்திரத்துல யார பழி வாங்கியிருக்க? யோசிச்சு பாரு. டேய், எனக்கு எல்லாமே புரியுதுடா. நான் பண்ணது தப்புதான். ஆனா வசியும் என்ன லவ் பண்ணலடா. இது அவனே என்கிட்ட சொன்னான். இல்ல, வசி உன்ன ரொம்ப லவ் பண்றான்டே. ஆனா உனக்கு அவன் மேல லவ் இல்லைன்னு தெரிஞ்சதும் தான் விலகி போயிட்டான் என்றதும் தர்ஷினி அமைதியாக இருந்தாள். உன் கோபத்தை எல்லாம் முதல்ல குறை. தப்பான முடிவெடுத்து அது மத்தவங்களையும் பாதிச்சு ஏன் தான் இப்படி இருக்கியோ? சரி, அதெல்லாம் தப்புதான், எனக்கு புரியுது. நான் வசிக்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அது ஏன் பிரச்சனை. ஆனா நீ எனக்கு வேணும் தேவா. நீ மட்டும்தான் வேணும். நீ வேற ஒரு பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசுறப்ப எனக்கு எனக்கு அப்படி ஆத்திரமா வருது. என்னால முடியலடா. இப்பவே சொல்லு, என்ன லவ் பண்ணுவியா மாட்டியா? ஓ, இப்போ மேடம்க்கு என் மேல வந்த லவ்வும் நான் வேற பொண்ணுகிட்ட பேசுறதுனால தானே? இல்லடா, கண்டிப்பா இல்ல. முன்னாடியே எனக்கு உன் மேல ஈர்ப்பு இருந்திருக்கு. நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு தப்பா நினைச்சிட்டேன். நீ என் கனவுல கூட வந்து தெரியுமா? உன்கிட்ட வந்து என் லவ்வ சொன்னா நீ எப்படி எடுத்துப்பியோ? நான் உன்னை ஃப்ரெண்டா தாண்டி பார்த்தேன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கட் பண்ணிட்டா. அதுக்கு பயந்து தாண்டா உன்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டேன். அப்புறம் அந்த பொண்ணு நீ கூட உன் பைக்ல கூப்பிட்டு போவியே, அவ கூட நீ நெருக்கமா பேசுறத பார்த்ததும் எங்க நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்னு பயம் வந்துருச்சு. ஒரு பொசசிவ் தான். இதுக்கு மேலேயும் நான் சைலண்டா இருந்தா எங்க உன்னை மிஸ் பண்ணிருவனோன்னு பயமா இருக்குடா. என்னை விட்டு போயிராத தேவா, நான் இருக்க மாட்டேன் என்றவள் அவனை வேகமாக இறுக்கி கட்டிக்கொள்ள தேவா அதிர்ச்சியில் விழி விரித்தான். இதயம் எக்கு தப்பாக துடிக்க, சுத்தி யாரும் பார்க்கிறார்களா என நோட்டம் விட்ட பின் அவளை தன் கைகள் கொண்டு அணைக்க சென்றான். அவனும் உயிருக்கு உயிராய் காதலித்தவள். அவளாய் வந்து அணைக்கும் போது எப்படி இருக்கும்? கட்டி அணைக்க செல்ல முயல. அதற்குள் தேவா தேவா என சத்தம் கேட்டதும் கையால் அவளை தள்ளிவிட்டு தள்ளி நின்று கொண்டான். கலாவதி தான் அழைத்திருந்தார். டேய் தேவா, தர்ஷி எங்கடா என கேட்டு மேலே வந்தவர் இருவரின் முகம் பார்க்க தர்ஷி சட்டென கண்களை துடைத்து கொள்ள தேவா ஒன்றும் தெரியாதது போல், என்னம்மா, இங்கதான் இருக்கா,
என கூற, அதான் பார்த்தாலே தெரியுதே. சரி கீழே வாங்க, சூடா இருக்கு சாப்பாடு. சாப்பிட்டு நீங்க காலேஜ் போக நேரம் சரியா இருக்கும். சரிம்மா, வரோம் போ. ம் என்றவர் தர்ஷியை ஒரு முறை பார்த்துவிட்டு, ம் இந்த புள்ளைங்க எதுக்கு அடிச்சுக்குதுங்க, அழுகுதுங்க, ஒன்னும் புரியல. ஆனா படிக்க மட்டும் மாட்டுதுங்க என புலம்பியபடி கீழே இறங்கி சென்று விட தேவா தர்ஷியை பார்த்தான். தர்ஷியால் அவன் முகம் பார்க்க முடியவில்லை. கீழே வரியா எப்படி? வரேன். ஆனா நீ இன்னும் ஒன்னும் சொல்லலையே. கொஞ்சம் டைம் கொடு என்றவன் வேகமாக கீழே இறங்கி செல்ல அவன் பின்னால் தர்ஷியும் இறங்கினாள். தர்ஷிக்கு அப்பாடா என்று இருந்தது. மனதில் உள்ளவற்றை மறைக்காமல் சொல்லியதால் பாரம் குறைந்து விட்டது போல் இருந்தது. நல்ல வேலை, நிராகரிக்கவில்லை. டைம் கொடு என்றுதான் கேட்டிருக்கிறான். சந்தோஷம் என எண்ணிக்கொண்டாள். இட்லியும் சட்னியும் கலாவதி எடுத்து வைக்க டிவியை பார்த்தபடி சாப்பிட்டாள் தர்ஷி. சாப்பிடும் அவளையே பார்த்தவன், உன்னை பார்த்தா லவ்வ சொல்லிட்டு அதுக்கு வெயிட் பண்ற மாதிரி தெரிலடி. எப்படியும் இவன் நமக்குதான்ற நம்பிக்கை, நம்மளை விட்டு எங்க போவான்ற ஆணவம் அப்படியே உன் முகத்துல தெரியுதுடி ஈ என இழித்தவள் மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்ததும் இருவரும் கல்லூரிக்கு கிளம்பி வாசலுக்கு செல்ல தேவா வண்டியை எடுக்கவும் தர்ஷி ஓடி சென்று பின்னால் ஏறினாள். தேவா அவளை திரும்பி பார்த்தவன், நீ எங்கடி வர? காலேஜ்க்கு. அது தெரியுது, ஏன் பின்னால எதுக்கு வர? இறங்குடி என பைக்கை ஆட்ட, டேய் ஆட்டாதடா எருமை, எதுக்குடா என்ன இறங்க சொல்ற? நீ உன் ஸ்கூட்டில தானே எப்போதும் போவ, இப்ப என்ன புதுசா? இறங்குடி கீழே. முடியாதுடா. ஏண்டி? நான் ஸ்கூட்டி கொண்டு வரலடா. ஓ, கொஞ்சம் கீழே இறங்க என்றதும் தர்ஷி கீழே இறங்கி என்ன என்பது போல் பார்க்க தேவா வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். டேய் டேய் என பின்னால் நின்று கத்த அவன் எங்கே காதில் வாங்கினான். தர்ஷி தலையில் கை வைத்து அப்படியே நின்று விட்டாள். சில நொடிகளில் வண்டியை திருப்பி மீண்டும் வந்தான் தேவா. தர்ஷி அவனை பார்த்து இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி நின்றிருந்தாள். பின்னால் ஆட்டோ வருது, அதுல வா என்றவன் மீண்டும் வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட ஆட்டோ வந்ததும் அதில் ஏறி அமர்ந்தவளுக்கு கஷ்டமாய் போனது. கண்களில் கண்ணீருடன் தான் பயணித்தாள். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.